இம்போர்ட் நம்பை ஆஸ் எம்பி அப்படின்னா இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பின்னா என்னதுன்னா ஆஸ்ன்னு மீன் பண்ணுறது நம்பையை நம்ம ஆஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஆஸை வந்து என்பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்பி இப்போ நம்ம கீழே கொடுக்குறது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எம்பி டாட் அரேக்குள்ளார வந்து நம்ம செட் ஆஃப் அரே கொடுத்துறோம். என்னது 1 2 3 ஒரு அரே, அப்புறம் 4 5 6 ஒரு அரே. இது வந்து பிரிண்டிங் எக்ஸ்ன்னு கொடுக்குறோம். பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி அரே பிரிண்ட் ஆகணும்? இது வந்து அதான் டைமென்ஷன் அரே, ஏன்னா மல்டி டைமென்ஷன் அரே. இதே நம்ம ஒரு அரே கொடுத்தோம்னா சிங்கிள் டைமென்ஷன் அரேன்னு சொல்லியிருப்போமா. 2 டைமென்ஷன் அரே, 3 டைமென்ஷன் அரே, மல்டி டைமென்ஷன் அரே நம்ம ரீகால் பண்ணி பார்த்தது தான். பிரிண்டிங் அவுட்புட் வந்துட்டு அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி தெரியும். 1 2 3 கீழே 4 5 6 இதுதான் நம்மளுக்கு. இதே நம்ம எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா மேத்தமெட்டிக்கல் லார்ஜ் அப்ளிகேஷன் டேட்டாஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஸ்மாலாக 2 அரே எடுத்துருக்கனால இப்படி நமக்கு ஒன்றே போட்டோம். இதே லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ்லாம் கொடுக்கும்போது நம்ம அந்த பர்டிகுலராக டேட்டா செட்ஸ் மட்டும் கொடுத்து லோட் பண்ணுறோம் அப்படின்ற டைமில் அது ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்பையில்.